ஹாய், ஹலோ, வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் விஷஸ் அண்ட் பிலேட்டட் பொங்கல் விஷஸ் ஆல்சோ. எல்லாருக்குமே வந்து நான் இந்த பொங்கல் விஷஸை நான் வந்து பிலேட்டடா வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல வந்துட்டு நியூ இயர், பொங்கல் அந்த வீடியோஸ் வந்து நான் எடுக்க முடியல. ஸோ அதனால வந்து இப்போ நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். எல்லாருமே 2026 வந்துருச்சு. ஒரு புது ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. அதுபடி இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஸோ அதுபடி எல்லாருக்குமே அமையறதுக்கு என்னோட மனமார்ந்த விஷஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த 2026ல நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் எந்த ரெசல்யூஷனும் எடுக்கல. ஏன்னா நம்ம எடுத்தோம்னா அத கண்டிப்பா ஃபாலோ பண்ற மாரி இது இருக்கணும். அத அத வந்து நம்ம வந்து எடுக்கணும். பட் நான் வந்து இந்த இயர்ல ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் இந்த கார்போஹைட்ரேட்ஸு, அப்புறம் வந்து பால், டீ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த இயர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அத நான் வந்து ஃபாலோவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஹெல்த் வந்து இப்போ முன்னாடிக்கு இப்போ வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெருசா வந்து எதுவும் அ ஹெல்த் கான்ஷியஸ் வந்து காட்ட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து ரொம்ப நல்லா பெட்டராகவே ஃபீல் பண்ணலாம். ஸோ பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அவங்கள பாப்பாவுக்கு இட்லியும் டொமேட்டோ சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவங்கள வந்து ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் குளிக்க வச்சுட்டு, கொஞ்ச நேரம் டிவி பார்க்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா ரெடி பண்ணி விடலான்னு சொல்லிட்டு, தலைலாம் அழகா வாரி பேண்ட் போட்டாச்சு. இவங்கள சாப்பிட வைக்கிறது தான் மெயின் வேலை. ஸோ இன்றைக்கி வந்து இட்லி வந்து சாப்பிட வேணாம், எனக்கு வேறு எதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. டைம் இல்லை, சரின்னு சொல்லிட்டு இட்லி அப்புறம் சட்னி வச்சு ஊட்டி ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு யூசுவலாக வந்து ஹோம் ஒர்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. வெட்னஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸில் கொடுப்பாங்க. நேற்று வந்து எந்த ஹோம் ஒர்க்கும் கொடுக்கல. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆனுவல் டே செலிப்ரேஷன் வந்து வரப்போகுது. கம்மிங் மண்டே வந்து அவங்களுக்கு ஆனுவல் டே செலிப்ரேஷன் நடக்கிறதுனால, ஸோ அவங்களுக்கு இது ஹோம் ஒர்க் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃப்ரீயாக இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனுவல் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே ஸ்கூல்லேருந்தே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ட்ரெஸ் என்ன போடுறாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஆனுவல் டே அன்னைக்கு உங்கள் எல்லார் கூடயும் நான் ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அவங்கள சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு ரெடியும் பண்ணியாச்சு. ஸோ ஜான்வரி ஸ்டார்ட் ஆனாலுமே இன்னுமே வந்து குளிர் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ பாப்பா வந்து குளிருது, ஜாக்கெட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ டைம் ஆகிடுச்சுன்றதுனால பேக்கில் வச்சு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எங்கள் 2 பேருக்குமே பிளாக் காஃபி போட்டாச்சு. இந்த பிளாக் காஃபி குடிக்கிறதுனால நம்ம டைஜஷன் பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பசியை வந்து கட்டுப்படுத்தும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.